शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सिन्धूरारुणविग्रहां प्रणयनां माणिक्यमौढस्वरत्तारानायकशेखरां स्मितमुखीं वक्षोरुहां पाणिभ्यामधिपूर्णरत्नजनकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगणस्तरक्तचरणां ध्यायेत्परामम्बिकाम्। लोपामुद्रापतेगस्य सावधानमनः शृणु नाम्नां सहस्रं यन्नोक्तं कारणं तद्वदामि ते। 12வது ஸ்லோகம் சாஸ்திரநாமத்துல பூர்வ பீட்டிகையில அகஸ்தியர் ஹயக்ரீவர் இடத்துல சென்று சாஸ்திரநாமம் எனக்கு சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அதற்கு அவரே 4 காரணங்களை நினைச்சுண்டு இந்த 4 காரணங்கள்ல ஏன் எனக்கு சொல்லலை அப்படின்னு தாங்கள் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அதுல முதல்ல கிம்வாத்வயா விஸ்மிருதம், தாங்கள் மறந்துட்டேளோ அப்படின்னு முதல் காரணம் கேட்டார். ஆனா சர்வஜனா இருக்கிறவருக்கு மறதி வருமோ? நம்ம மாதிரி சாதாரண மனுஷர்களுக்கு வரலாம். சர்வஜனா இருக்கக்கூடியதான அவருக்கு மறதி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகையால் நீங்க மறந்துன்னு சொல்ல முடியாது. இல்ல ஞாத்வாவா சமுபேட்சிதம், அறிந்து கொண்டு ஞாபகம் இருந்த போதிலும் இவருக்கு சொல்ல வேண்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல விட்டுவிட்டோ அப்படின்னு 2வது காரணத்தை நினைச்சார். அதுவும் இருக்க முடியாது. ஏன்னா சிஷ்யனா இருக்கிறவன உங்க சொல்ல வேண்டாம்னு மறப்பாளா? அது குருவனுடைய லட்சணமா? நீங்களும் லோக குரு, ஆகையால் அப்படியும் இருக்க முடியாது. இல்ல 3வது எனக்கு யோக்கியத்தை இல்லையா அப்படின்னு கேட்டுண்ட. சிஷ்யனுக்கு யோக்கியத்தை இல்லைங்கிறது இந்த உபாசனா பத்தியில இருக்காது. ஏன்னா சிஷ்யனுக்கு யோக்கியத்தை வரவழைத்து அதற்கு பிறகு அவருக்கு அந்த தத்துவத்தை எடுத்து சொல்ல. யோக்கியத்தை பிறந்ததுமே யாருக்கும் வரல, அந்த யோக்கியத்தையை வரவழைத்து அவளுக்கு அந்த தத்துவத்தை எடுத்து கொடுக்கிறதுங்கிறது சம்பிரதாயம். ஆகையால் தாமரை இல்லாதான பொருளை தாமரையாக ஆக்கி அதை ஒழிக்கிறவர் ஞான பாஸ்கரர். அப்படி இருக்கிற காலத்துல உனக்கு யோகியதை இல்லை, ஆகையால் நான் உனக்கு சொல்லவில்லை என்று சொன்னது சரியில்லை. அப்ப எந்த காரணத்துக்காக எனக்கு சொல்லலை அப்படின்னு மனசுல கவலைப்பட்டு கேட்கிற. இந்த கவலை அகஸ்தியருக்குத்தான் இருக்குன்னு இல்ல, ஹயக்ரீவருக்கும் இருந்தது. என்ன சார் ரொம்ப இருக்கு, குருவுக்கும் கவலை இருக்குங்கிற. அப்படி இல்ல, குருவானவர் இவருக்கு சொல்ல வேண்டியதான வாய்ப்பு வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்க. அவருக்கு சொல்லணும்னு அபிப்பிராயம், ஆனா சொல்றதுக்கு ஒரு தடங்கள் இருக்கு. அந்த தடங்கள் நீங்கணுமே அவரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க. ஒரு குருவானவர் ஒரு சிஷ்யனை எப்படியாவது கிருதார்த்தமாக்கணும், அவனை இந்த ஜன்மாவிலேயே கடத்தேற்க வைக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்தான்னா அவனுக்கு எவ்வளவு கவலைன்னு அவருக்கு தெரியும். கவலைகள் 1000. எந்த கவலைக்கு முடிவு காண முடியல, ஏதோ ஒரு விதமாக புடுங்கின்றே இருக்க மனச. அப்படிப்பட்டதான அந்த சிஷ்யன் எத்தனையோ ஜன்மாக்கள்ல பண்ணினதான புண்ணிய வசமாக இந்த உபாசனா மார்க்கத்துக்கு திரும்பி இருக்கான். அவனை எப்படியாவது கடத்தேர்ந்து அவனுடைய உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை அவனுக்கு அறிவிக்க வைக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல உள்ளவர். அதற்கு தகுந்ததான ஒரு சந்தர்ப்பத்தை நாடிக்கொண்டிருக்கார். இப்ப என்ன ஆச்சு, இவர் ஏன் சொல்லல அப்படின்னா இந்த தத்துவமானது ரொம்ப ரகசியமானது, இது சாதாரணமானது இல்லை. இது மேல போய் பார்க்க போறோம். சாதாரணமாக ஒரு நாமாவை சொல்ற மாதிரி இல்ல. இந்த 1000 நாமாக்களும் 1000 மந்திரங்கள். ஒவ்வொரு நாமாவும் தனித்தனியாக ஒரு மந்திரம். ஸ்ரீமாத்ரே நமஹ, ஸ்ரீ மகாராஜ்ஞே நமஹ, இது தனித்தனியாக உபதேசம் பெற்று இதை அடைய வேண்டியதான உயர்ந்ததான ஒரு தத்துவம். இது இப்படிப்பட்டதான மந்திரமானது
அது சிஷ்யன் கேட்டு குரு சொல்லணும். அது சிஷ்யன் கேட்கல சார், அவருக்கு தான் கேட்க தெரியலையே, அதனால கேட்கல. அவருக்கு இது போல ஒண்ணு இருக்கணும், இதை நம்ம கேட்டுக்கணும், கேட்டு அறிந்து கொள்ளணும், எனக்கு உடையதான அறிவில்ல, ஆகையால் அவர் கேட்கல, அதனால சொல்லாம இருக்க முடியுமா? அப்படி இல்ல. அவர் கேட்க தெரியாதவர், கேட்க முடியாதவர்னு இருக்குமேயானால், அது அறிந்தாரேயானால் குருவானவர் தானே சொல்லலாம். ஆனா இங்க அகஸ்தியர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எல்லாவற்றையும் பூந்து தெரிந்து அதை கேட்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். கேட்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவராய் இருந்த போதிலும் அவர் கேட்கலேன்னா அதுல ஏதோ ஒரு அம்சம் இருக்கு. ஆகையால் தான் நம்ம காத்துண்டு அவர் எப்ப கேட்கிறாரோ அதை நாம் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக காத்துட்டு இருக்கார். அப்ப என்ன, சாதாரணமாக ஒரு சிஷ்யனுக்கு கேட்க தெரியாதவனா இருப்பாரேயானால் கேட்காமலேயே சொல்லலாம். ஆனா இது அதை விட ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். கேட்கவும் தெரிந்தவர், கேட்கக்கூடியதான வல்லமை உள்ளவர். அப்படி இருந்த போதிலும் அவன் ஏன் கேட்கவில்லை அப்படின்னு மனசுல ஒரு தாபம். அதற்காக அவர் என்ன பண்ணிருக்கார், சரி இவன் கேட்கும் போது நம்ம சித்தமா இருப்போம் அப்படி. இதை பார்க்கணும், ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பாடம் சொல்றதுக்கு எப்பொழுதுமே சித்தமா இருக்கார். அது எனக்கு தெரியாது, முடியாது, இன்னொரு நாள் வாங்கோ இப்படி எல்லாம் சொல்றது ஆச்சாரியன் இல்ல. அந்த ஆச்சாரிய சுபாவம் எப்பொழுதும் இவாள உத்தரணம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்க. ஆகையால் அப்படிப்பட்டவர் இவருக்கு சொல்ல தயாரா இருக்க. இன்னைக்கு வந்து கேட்டுவிட்டார், இத எனக்கு சொல்லுங்க, ஏன் சொல்லலேங்கிற அம்சத்தை எனக்கு சொல்லுங்க, அதை சொல்லணும்னு சொன்னதுமே அவருக்கு சொல்ல சித்தமாகிறார். இதுல கும்பசம்பவங்கிற பதத்துக்கு விசேஷமான அர்த்தத்தை பார்த்தோம். கும்பசம்பவ குடத்துல பிறந்தவர்னு அர்த்தம் இல்ல. கும்பகம் எனக்கூடியதான உயர்ந்ததான பிராணாயாமத்தை நன்றாக பண்ணுபவர். பிராணாயாமமானது பிராணனை ஆயாமம் விஸ்தாரப்படுத்துறது. பிராணம்னா என்ன, நம்ம மூச்சு காத்து வாங்குறவல்லவா, இதுக்கு பிராணம்னு பேரு. இந்த பிராணமானது ஒரு நாளைக்கு இத்தனை பிராணாயாமங்கள் பண்ணுகிறோம்ங்கிற ஒரு கணக்கு இருக்கு. 21,585 ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கோம். அத வேகமா ஓடினா வேகமா பிராணாயாமங்கள் நடக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளைக்கு இத்தனைங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு கணக்குல தினந்தோறும் ஆவரேஜா போயிட்டே இருக்கு. அத நாம் பிராணாயாமம் பண்ணினோமையானால் அந்த பிராணனை நமக்குள்ள அடக்கிக்கிறோம். பிராணனை அடக்கினா என்ன ஆறது, மனசு ஒரு இடத்துல நிக்கிறது. மனசும் பிராணமும் ஒன்னா சேர்ந்து யோவை பிராணஹா சா பிரஜா யா பிரஜா சோவை பிராணஹா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. பிராணனை அடக்கி மனசை அடக்குவது ஒண்ணு, அது ஹடயோகம். மனசை அடக்கி பிராணனை அடக்கிறது ராஜயோகம். விஷயமத்தான் அந்த ஆசனம் இந்த ஆசனம் இவைகள்லாம் போட்டு அதனால் மனசை அடக்கி சமாதியை பெறுவதுங்கிறது ஹடயோகம். ஆனால் எண்ணங்களை அடக்கி யோக சித்தவருத்தி நிரோதா அப்படின்னு எண்ணங்களை அடக்கி யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி எனக்கூடியதான 8 படிகட்டாக ஒவ்வொன்னா அடைஞ்சு அந்த சமாதி எனக்கூடியதான உயர்ந்த நிலையை அடைந்து நிர்விகல்ப சமாதி எனக்கூடியதான நிலையை பெறுவது ராஜயோகம். ஆகையால் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம். இந்த உபாசனா மார்க்கத்துல நாம ராஜயோகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு மனசை அடக்குகிறோம். மனசை அடக்குவதனால் பிராணாயாமமும் தானா அடங்கிவிடும். ஆனா இவர் யோக மார்க்கத்திலேயே பிராணாயாமம் பண்ணி கும்ப சம்பவா மனசை அடக்கி விட்டார். எது ரொம்ப கஷ்டமோ அந்த செயலானது அவருக்கு வந்தாச்சு. அதனாலதான் ஹே கும்ப சம்பவா அப்படின்னு அவர் சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் ஆரம்பிக்கிறார். இப்பொழுது லோபா முத்ராபதே கஸ்ய சாவதானமனாஸ்ருணு நாம் நாம் சஹஸ்ரம் என்னோக்தம் காரணம் தத்வதாமிதே. லோபாமுத்ராபதே அகஸ்திய. அகஸ்தியர் அல்லவா இவருக்கு சிஷ்யன். அகஸ்தியரையும் கூப்பிட வேண்டியதானே, ஏன் லோபாமுத்ராபதேன்னு அவரை சொல்லிட்டு இருக்கேன். இந்த சம்பிரதாயத்துல
தம்பதிகளுக்கு சேர்ந்து தீட்சை கொடுக்கறது, தம்பதிகளுக்கு சேர்ந்து உபாசனை எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்றோம். ஏன் அப்படி? அவ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணினா இந்த ஜென்மாவில நிச்சயமாக க்ஷேமத்தை அடையலாம். ஒருவரா பண்றதை விட ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணினா அதுக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. இந்த லோபாமுத்ராங்கிற அம்மா அகஸ்தியருடைய ஆத்துக்காரி. அந்த மாதிரி ஏன் சார் லோபாமுத்ரான்னு பேர் வந்தது? முதம் ராதி ததாதி கிதி முத்ரா, அம்பாளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது முத்ரை. முத்ரான்னு என்ன? கை கால்கள்ல செய்யக்கூடியதான அங்க விநியாசங்கள். இந்த முத்ரையெல்லாம் பரதநாட்டிய சாஸ்திரத்துல பரத மகாமுனி சொல்லியிருக்கார். இது சாதாரணமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்க கூடியதான தத்துவம் தான். இருந்த போதிலும் அந்த முத்திரையானது நம்ம போட்டோமையானால் எதிராளுக்கு அவளுடைய மனசுல சில எண்ணங்கள் தோணுகிறது. இப்ப சாதாரணமா ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வான்னு கூப்பிடுறேன். என்ன பண்றேன்? நீங்க ரெண்டு கையும் இப்படி வச்சு வாங்குவோங்கிறேன். இதானே? எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தெலுங்கா தமிழா மலையாளமா உங்களுக்கு தெரியாது, மாத்திருவாழ தெரியாது. குழந்தை இருக்கு அங்க, அந்த குழந்தைய கூப்பிடுறேன். நீங்க வாங்கோ நான் எடுத்துக்கிறேன், வாமா குழந்தைன்னு. அந்த குழந்தைய நீங்க வேற பாஷையில பேசினா அந்த குழந்தைக்கு புரியாது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்படின்னு கை காட்டுறேன். எப்படின்னு கை காட்டா வான்னு அர்த்தம். குழந்தை வரதோ இல்லையா? இதான் சார் ஆவாகன முத்ரான்னு பேரு. இப்ப விவகாரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான ஒவ்வொரு பதார்த்தம் இப்படிதான். அதே போலயே ஒருத்தர் வந்து நிக்கிறார், நின்னதுமே அவருக்கு என்ன பண்ணிருக்கேன்? உட்காருங்கோங்கிறேன். உட்காருங்க என்ன பண்றேன்? இப்படிங்கிறேன். இப்படித்தானே சொல்றேன். அதான் பிரதிஷ்டாபனம். புதுசா ஒன்னும் சொல்லல இங்க. ஆனா முத்திரைன்னா பயம், என்ன ஆகுமோ என்னவோ, ஒன்னும் ஆகாதுன்னு அது அர்த்தம் புரிந்து கொண்டால் சுலபம் ஆயிடும். ஆனா ஒவ்வொரு முத்திரைக்கும் இது என்ன அர்த்தம், ஏன் இப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதற்காகத்தான் அதுக்கு தனித்தனியா ஆவாகனை முத்ரா, சம்ஸ்தாபினி முத்ரா, சங்கோபனி முத்ரா, இப்ப தனித்தனியா முத்திரைகளை, அந்த முத்திரைக்கு அர்த்தமும் முத்திரை ஏன் போடணும், எப்படி போடணும், இவைகள்லாம் குரு சொல்லி கொடுப்பார். அதே போலயே பரதநாட்டிய சாஸ்திரத்திலையும் இவைகள்லாம் சொல்லி அந்த முத்திரைகள்லாம் அவ போட்டு இருக்க. ஆனா அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏதோ இப்படி வெயினார் வச்சது அவ்வளவுதான் தெரியுமே தவிர அது என்ன ஏதுன்னு தெரியாது. அதற்காக சாஸ்திரம் வாசிக்கணும். ஆனா இந்த சிஸ்டத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்தந்த முத்திரைகள் எல்லாம் நம்ம போட்டு இருக்கோம். எதற்காக? அம்பாளுக்கு சந்தோஷம் வருவதற்காக. நித்திய திருப்தியா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு இந்த முத்திரைகளை போட்டதுனால நம்மளிடத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அவ எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறவ தான். இருந்த போதிலும் உங்களை கண்டா ஓஹோ, குழந்தை மழலை பேசினா அம்மாக்கு சந்தோஷமோ இல்லையா? எப்போ ஆனந்தமா தான் இருக்கா. இருந்தாலும் அது தன் குழந்தை வந்து பேசினது என்ன பண்ற? டிவி ஆஃப் பண்ணிட்டு குழந்தையோட விளையாடலாம். என்ன சுவாமி, அந்த குழந்தை இடத்துல ஒரு பாசம். அதே போலயே ஒன்னும் தெரியாத சாதாரணமா இருக்கக்கூடியதான பிராணிகளான நாம் அந்த முத்திரையை போட்டோமையானால் சந்தோஷம் அதிகரிக்கிறது. அதான் முதம் ததாதீதி முத்ரா. அந்த முத்திரையானது சந்தோஷத்தை கொடுக்கலேன்னு சொல்றத அமுத்ரா. பதிசுஷ்ரூஷா லோபே சந்தோஷம் நயாதி இது லோபாமுத்ரா. லோபாமுத்ராங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பதிசுஷ்ரூஷைக்கு குறைச்சல் ஏற்பட்டால் சந்தோஷப்பட மாட்டாள். சர்வதா சர்வகாலமும் அம்பாள் சௌக்கியமா இருக்கணும், ஆசைக்காரருக்கு பணிவிட பண்ணிட்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவள். அப்படி பதிவிரதைகளுக்குள்ள ரொம்ப சிறந்ததான பதிவிரதை லோபாமுத்ரா. அதுதான் லோபாமுத்ரா பதேகஸ்யா. ஏ அகஸ்தியரே, நீர் எப்படிப்பட்டவர் தெரியுமோ? நான் ஒரு குவாலிபிகேஷன். லோபாமுத்ரைக்கு ஆத்துக்காரர். சார் இது என்ன அந்த அம்மா வச்சு இவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் உயர்ந்தவள்னு சொல்றதுக்காக. அகஸ்தியர் ரொம்ப பெரியவர். சிஷ்யனு குரு போகலாமோ? குழந்தைய அப்பா ஸ்தோத்திரம் பண்ணப்படாது, சிஷ்யனை குரு ஸ்தோத்திரம் பண்ணப்படாது. ஏன்? இன்னும் கத்துக்கணும், இன்னும் மண்ணு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கணும். முகத்துக்கு முன்னால எதிர்க்க ஸ்தோத்திரம் பண்றது சரியில்லை. அதற்காக அந்த அம்மாவை ஸ்தோத்திரம் பண்ற, எதிர்க்க இல்லையோன்னு அந்த அம்மா. அதுக்காக லோபாமுத்ராபதே கஸ்ய என்ன பண்ணிருக்கார்? சாவதான மனசுணு,
நான் சொல்லலேங்கிறீங்க, சொல்றேன், கேர்ஃபுல்லா கேளுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் மனசை விடாதீங்க, மனசை தளர விடாதீங்க. ரொம்ப முக்கியமானது, ரகசியமானது, கேட்டேன் இத்தனை நாள் கேட்கல, ஏன் கேட்கலேன்னு கவலையோட இருந்தேன், இப்பொழுது நீங்க கேட்டு நான் சொல்றேன், கேர்ஃபுல்லா கேளுங்க. சாவதான மனஸ்ருணு நாம் சஹஸ்ரம் என்னோக்தம் காரணம் தத்வதாமிதே. தத்துவம் சொல்லிட்டு போறோட சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னால நீங்க ஒரு கேள்வி கேட்டோ இல்லையோ, ஏன் சஹஸ்ரநாமத்தை சொல்லலைன்னு அத முதல்ல சொல்ற. சஹஸ்ரநாமம் ஏன் சொல்லலேங்கிறது முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேட்டதான சஹஸ்ரநாமங்களை நான் சொல்றேன். இது ஒண்ணு. இந்த இடத்துல லோபாமுத்ராங்கிற பதமே லோபாமுத்ராட்சிதா லீலா கிளுப்தா பிரம்மண்ட மண்டலா அப்படின்னு லோபாமுத்ராட்சிதான்னே அம்பாளுக்கு பேர். அம்பாளுடைய நாம சாகசத்தை சொல்லும் பொழுது முதல்ல இந்த லோபாமுத்ரையை ஸ்மரிக்கிறார், அம்பாளை ஸ்மரிக்கிறார். எந்த ஒரு காரணமா இருந்தாலும் எதை சொல்றதா இருந்தாலும் முதல்ல அந்த பகவத் தியானத்தோடையே இருப்பவர். அதான் குருவனுடைய லட்சணம். காலம்பரம் எழுந்து ராத்திரி தூங்குற பர்யந்தம் ஒவ்வொரு மூச்சிலையும் அம்பாளுடைய ஸ்வரூபம் வந்து கொண்டே இருக்கணும். உங்க மூச்சாக மந்திரம் ஆயிடணும். மந்திரங்களை எத்தனை ஜபிக்கிறது? 10 ஜபிச்சா போருமா, 100 ஜபிச்சா போருமா, இப்படின்னு நினைக்கிற. 100 10 கணக்கு இல்ல. எப்ப ஜபிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஜபிக்க ஜபிக்க உங்க மூச்சு காத்தாக அது எண்ணிக்கை ஆகுமோ அது வரைக்கும். தாங்கள் தூங்கி எழுந்துக்கிற காலத்துல உங்களை அறியாமலேயே அந்த மந்திரம் உங்க மனசுல தோணுமையானால் காலம்பரை எழுந்ததுமே அதான் ஜபத்துக்கு சங்கியா ஆயிருக்குன்னு அர்த்தம். அது 10 நாள் முடியுமா சார்? 10 வருஷத்துலயும் முடியலாம், 10 நாளையும் முடியும். ஒவ்வொரு கணமும் உங்க மனச அதை தவிர வேற என்னத்துக்கு போகக்கூடாது. ஆஸ்ருப்தே ராஸ்மிருதே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா அப்படின்னு சர்வதா சர்வகாலம் அம்பாளுடைய சிந்தையோடையே இருந்து பண்ணணும். அப்படி முடியுமா? நாங்க ஆபீஸுக்கு போறோம், அங்கே போறோம், இங்க போறோம், எல்லா கவனம் ஆத்து காரியங்களை கவனிக்க வேண்டாமோ? இதே அம்பாளே நினைச்சிட்டு இருந்தா இதெல்லாம் ஆகுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க மனசானது ஒரு சமயத்துல 10 காரியத்தை செய்யும். பண்றதா இல்லையா? டிவிய பார்த்துட்டே சாப்பிடறோம் இல்லையோ, கண்ணு பாக்குறது, சாப்பிடுறது, வேற யாராவது கேட்டா ஏதோ பதில் சொல்றேன். ஒரு சமயத்துல 10 செயலை பண்ணக்கூடியதான திறமை உங்க மனசுக்கு இருக்கு. ஆனா அந்த மனசை நீங்க அதுக்கு தகுந்ததான தற்பீது கொடுக்கணும். ஆகையால் அப்படி சர்வதா சர்வகாலம் அந்த மனசுலயே அம்பாளை நினைத்துக் கொண்டிருந்தவள் லோபாமுத்ரா. ஆகையால் அப்படிப்பட்ட லோபாமுத்ரா பதேகஸ்ய சாவதான மனஸ்ருணு, சாவதானமா கேளுங்க. என்ன சொல்ல போறேன்? நாம் சஹஸ்ரம் என்னோக்தம், எக்காரணத்தினால இந்த நாம சஹஸ்ரத்தை சொல்லவில்லையோ அதை நான் முதல்ல சொல்லுகிறேன். எதை சொன்னாலும் எது பேசினாலும் நடுநடுவுல அம்பாளுடைய பேர் வந்துட்டு இருக்கும். அதுதான் இங்க விசேஷம். ஸ்ரீமத் பாகவத்துல பிரதி ஸ்லோகமபத்தவத்யபி, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பகவன் நாமா இருக்கு. அதான் ஸ்ரீமத் பாகவத்துக்கு பெருமை. ஒவ்வொரு ஸ்லோகமும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு விதமாக பகவன் நாமா அமைஞ்சு இருக்கும். அப்படி இந்த சஹஸ்ரநாமத்துல ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அம்பாளுடைய நாமா இருக்கு. அப்படி அதை சொல்லிட்டு இருக்க. இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். அத சார்த்தை ஷோடசபி ஸ்லோகை ஹயக்ரீவோக்தி, இதுல இருந்து ஆரம்பிச்சு 16 ஸ்லோகங்கள் ஹயக்ரீவர் சொல்றது. இனிமேல் வரிசையா ஹயக்ரீவர் சொல்லிட்டு இருக்க. பூர்வ ஸ்லோகேவ ஹயக்ரீவ பிராஹா இத்யுக்தத்வாது, போன ஸ்லோகத்திலேயே ஹயக்ரீவரே சொல்கிறார் என்று சொன்னதுனால நைததாரம்பே ஹயக்ரீவ உவாச்சா இத்யுக்தி, இந்த ஸ்லோகத்துக்கு முன்ன ஹயக்ரீவ உவாச்சான்னு சொல்லல. ஏதது அம்பாவச்சனையே உத்தரத்திர ஜேயம், இப்படியே அம்பாளுக்கு தேவி உவாச்சான்னு சொல்லலையே. சொல்லாத போனாலும் முன் ஸ்லோகத்திலேயே இருக்கு. பர்த்ரபிமத தேவியாராதனம் கிருஹிண்யாக கிரியமாணமபி அனுகூல தாம்பத்ய கடகம் சத் பத்னியா உபாஸ்தி யோக்கியதா பாதகம் இது வியஞ்சயன். தம்பதிகள் 2 பேர் இருக்கா. இந்த தம்பதிகளுக்குள்ள எல்லா அம்சத்திலையும் ஒன்னா இருக்கணும்னு லோகத்துல வரி சரியில்லை. நியாயமா விவாக சந்தர்ப்பத்திலேயே நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஒருத்தருடைய மனசு ஒருத்தர் ஒண்ணு போகணும். சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போமனாம் சிஜானதாம் அப்படின்னு வாத்தியார் அட்டத்தை போடுறார். என்ன பண்றார்? 2 பேர் மனசும் ஒன்னாக இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா யோசனை பண்ணி பார்க்கணும், 2 பேர் மனசு ஒன்னா ஆகுமா? அந்த பொண்ணு எங்கேயோ தனியாக வளர்ந்திருக்கா,
அவ வளர்ந்த சூழ்நிலைகள் வேறு, என்விரான்மெண்ட் வேறு. இந்த பையன் வளர்ந்த சூழ்நிலைகள் வேறு, என்விரான்மெண்ட் வேறு. இந்த படிச்ச படிப்பு வேறு, அந்த பொண்ணு படிச்ச படிப்பு வேறு. பழைய நாள்ல சாதாரணமா இருந்தது, 7-8 வயசு கல்யாணம் பண்ணிப்பா, ஏதோ இவாளோட இவ ஆத்திலேயே வளர்வா, சரியா போயிட்டு இருந்தது. இப்ப அப்படி இல்லையே, 25 வயசு வரைக்கும் அங்க வளர்றா. அதுக்கப்புறம் எனக்கும் சமானம் உண்டோன்னு படிச்சுவிட்டா, பெரிய உத்தியோகமும் வந்தாச்சு. அந்த மனசானது இவருக்கு அடங்கி இருக்கணும்ங்கிறது கஷ்டம் அல்லவா? அடங்காதுன்னு நான் சொல்லல, கஷ்டம் அல்லவா? அவளுக்குன்னு ஒரு தனித்தனியாக ஒரு எண்ணங்கள் வந்திருக்கல்லவா? ஆனாலும் அவ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உபாசனம் பண்றதுங்கிறது ரொம்ப உயர்ந்தது. அப்படி இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாகவே ஒரு தாம்பத்தியம் பதிபத்தினி பாவம் இருக்குமே, ஆனால் அவர் பண்ணின புண்ணியம் எல்லாம் பாதி அந்த அம்மாவுக்கு உண்டு. ஆனா இந்த அம்மா பண்ணின புண்ணியம் அங்க போகாதுன்னு, இது அனாவசியமான வம்பு. அதே போல இந்த அம்மா பண்ணின பாபம் பாதி அங்கே போயிடும். அநியாயம். நீங்க என்னமோ ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், இது நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லு. ஆனா சாஸ்திரம் இப்படித்தான் சொல்ற. எதற்காக இப்படி சொல்றது? மனுஷன் புண்ணியமும் பாபமும் சேர்ந்து சேர்ந்துதான் பண்ணிட்டு இருப்பான். வெறும் புண்ணியமோ வெறும் பாவமோ பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப புண்ணியமும் பாபமும் சேர்ந்து ஒரு மனுஷன் அனுஷ்டானம் பண்ணுவானேயானால் அந்த பாபங்கள்லாம் அவனுக்கு போறதுக்காக அவனுக்கு வழி உண்டோ அப்படின்னு வழி உண்டு. என்ன வழி? அடுத்த நாள் காலமே சந்தியாவந்தனம் பண்றது. எதன்ஹாத் பாபமகார்ஷம் மனசா வாசா கர்மணா ஹஸ்தாப்யாம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்ற. பகல்ல நான் என்னென்ன பண்ணினோ பாபம் அதெல்லாம் இப்ப போகட்டும். அதே போலயே காலமே எத்ராத்ரியாத் பாபமகார்ஷம் மனசா வாசா கர்மணா ஹஸ்தாப்யாம் பத்யாம் உதரேண சித்னா ராத்திரி ததவலும் பதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா அவர்ஜனீயமான பாபங்கள் சிலதை பண்ணுவோமையானால் அந்த பாபங்கள்லாம் இதோட போகட்டும்னு சந்தியாவந்தனத்துல பிரார்த்திச்சுட்டு இருக்க. இப்ப என்னாச்சு? இந்த அம்மா பண்ணின பாபமும் அவர் பண்ணின பாபமும் எல்லாம் ஒரே அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட். அந்த ரெண்டையும் சேர்த்து அந்த பாபங்களுக்கெல்லாம் விமோசனம் அவர் பண்ணிவிட்டார் சந்தியாவந்தனத்துல. ஆகையால் தம்பதிகளா இருக்கும் பொழுது இது ஒரு அட்வான்டேஜ். என்னென்ன பாபங்கள் தவிர்க்க முடியாம நடந்ததோ அந்த பாபங்கள் எல்லாம் அவர் காயத்ரி ஜபத்தினாலையும் சந்தியாவந்தனத்தினாலையும் பாபங்களை மேற்கொண்டாச்சு. அப்ப புண்ணியம் பண்ணினது அவர் பண்ணினாலும் அந்த புண்ணியங்கள்லாம் இங்க வருது. இந்தம்மா பண்ணின புண்ணியமும் இவள்கிட்ட இருக்கு. பாபங்கள் பண்ணினா அந்த பக்கம் போறது ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதையெல்லாம் அவர் அழிச்சு விட்டார். நன்னா இருக்கு. காயந்தம் திராயதே இது காயத்ரி. இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. இப்ப காயத்ரி மந்திரத்தை இவர் பண்ணுவாரே ஆனால் எல்லா பாபமும் போயாச்சு, வீடு சௌக்கியமா இருக்கு. ஆனால் பண்ணினா தானே என்ன பண்ண பண்ணலேன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன பண்ணலேன்னா அவர் பண்ணின பாபமும் இருக்கு, இந்த பண்ணின பாபமும் இருக்கு. எப்படித்தான் முன்னுக்கு வர முடியும்? நாம் இன்னைக்கு இப்படி இருக்கோம், நாளளவுல அக்ஷயணமாயிட்டு இருப்பான்னு குறைஞ்சு போயிட்டே. அப்ப இதற்காக என்ன பண்றது? அவர் பண்றவரா இருந்தா சரி, பண்ணலேன்னா என்ன பண்றது? அதற்காக என்ன பண்றது? ஸ்திரீகளுக்கும் பஞ்சதசி தீட்சா. இந்த தீட்சை இது பண்ணினால் ஒரு பஞ்சதசி மந்திரம் ஒரு தரம் சொன்னா 3 தரம் காயத்ரி மந்திரத்தை சொன்ன பலம் அப்படின்னு பரிவசியா ரகத்துல முதல் கண்டத்திலேயே சொல்லிட்டேன். காயத்ரி ஸ்திரீகளுக்கெல்லாம் இருக்கா? நான் காயத்ரியா கொடுத்தேன், பஞ்சதசி தான். இப்ப என்னாச்சு? பஞ்சதிசி மந்திரம் காயத்ரி மந்திரம் மாதிரி அதை விட உயர்ந்ததானதுன்னு நான் சொல்லல, ஞாபகம். ஏன்னா நகாயத்ரியா பரோ மந்திரஹான்னு ஒரு அம்சம் இருக்கு. ஆனா காயத்ரிக்கு சமானம் தான். ஆனா என்ன, காயத்ரிய 3 தரம் காயத்ரி மந்திரம் ஜபித்தா என்ன பலமோ அந்த பலம் நீங்க அனுபவிக்கலாம். இத பெண்களும் சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம். விடு தெரிகிறது லோபா முத்திரை அவதேகத்யா. இப்ப என்ன சொல்ற? ஐயா, ஸ்திரீகளுக்கும் இதுல அதிகாரம் உண்டு. காயத்ரி மந்திரம் மாதிரி உபநயனம் பண்றப்பதான் புருஷர்களுக்கு கொடுக்கணும், ஸ்திரீகளுக்கு இல்லேன்னு சொல்றாளே, வேதத்தை படிக்கப்படாதுன்னு சொல்றாளே, அது என்ன? இப்ப அது போல நிர்பந்தம் இல்லை. ஸ்திரீகளுக்கும் இந்த மந்திரம் பஞ்சதசி மந்திரமோ அவைகள்லாம் உண்டு, அவ அனுஷ்டானம் பண்ணலாம். இப்ப அவர் காயத்ரி பண்றார், நான் ஏன் சார் பண்றதுன்னு நான் முன்னால தீட்சை வாங்கிட்டேன். இப்ப எங்க ஆத்துக்காரரே காயத்ரி பண்ண ஆரம்பிச்சு விட்டார், நான் இதை விட்டுறேன். அவரம்மா
அப்ப என்ன, இது சர்வதா சர்வகாலம் இவாளை காப்பாற்றும். ஆகையால் அப்படி வசதியாக இருக்கக்கூடியதான அம்சம். அப்படி அவளுக்கும் யோக்கியதை இருக்கு, இத கத்துக்கொள்ள யோக்கியதை இருக்கு என்று சூச்சனம் பண்றாரா. லோபாமுத்ராபதேகஸ்ய. அதான் பர்த்ரபிமத தேவி ஆராதனம். ஆத்தக்காரருக்கு பிடித்ததான அம்பாள ஆராதனம் பண்றது கிரகண்யா கிரியமானம் அப்படி ஆத்தக்காரியால் செய்யக்கூடியதாக இருந்த போதிலும் அனுகூல தாம்பத்திய கடகம் இது ஒண்ணு பார்க்கணும். இந்த தாம்பத்திய ஆனுகூல்யம்னு இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப கஷ்டம், பழைய நாள்லயே கஷ்டம். அந்த பகவான் எப்படித்தான் அந்த புருஷனையும் ஆத்தக்காரரையும் சேர்த்து வைக்கிறாருன்னு தெரியாது. இவருக்கு எது பிடிக்குமோ அந்த அம்மாக்கு அது பிடிக்காது சார். ஃபுல் ஸ்பீடுல ஃபேன் போடணுங்கிற அந்த அம்மா, இவருக்கு ஃபேனே கூடாதுங்கிறது. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாழுறாங்க. இது அங்கிருந்து அன்னைக்கு இல்ல இன்னைக்கு வரைக்கும். பரமேஸ்வரன் என்ன பண்ணினார் தெரியுமோ, மன்மதனை எரிச்சார். மன்மதன் தபஸுக்கு விக்னம் பண்ணினான் என கூடியதான எண்ணத்தினால் அவரை எரிச்சு விட்டார், காம தகனம் பண்ணிவிட்டார். ஆனா அந்த காமனை எரித்த பிறகு மன்மதன் ரொம்ப கவலைப்பட்டான். ஐயோ இப்படி போயிடுதேன்னு ரதி தேவி ரொம்ப கவலைப்பட்டான். ஏண்டா, நான் ஒரு தப்பும் பண்ணலையே. அவர் தப்பு பண்ணினார், மன்மதன் தப்பு பண்ணினார். ஏன், பரமேஸ்வரன் தபஸ் பண்ணும் பொழுது அந்த தபஸுக்கு அபகாரம் பண்ணினார். பண்ணலாமா, பண்ணப்படாதான், பண்ணிட்டார். பண்ணினதுமே என்ன ஆயிடுது, அவரை எரிச்சிருக்கலாம், தப்பு அவர் பண்ணினது ரைட். ஆனா அது யார பாதிச்சு தெரியுமோ, என்னென்ன பாதிச்சிருக்க. யாரு பார்த்தாலும் ரதி தேவிய அந்த அம்மா பார்த்து ஒரு மாதிரி பாக்குறா, ஆசைக்காரன். நான் என்ன தப்பு பண்ணினேன்? அதனால என்ன பண்ணினா, பார்வதி அம்மா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டுண்டாளாம், இப்படி நீங்க என்ன எப்படியாவது காப்பாற்றணும், நான் ஒரு தப்பும் பண்ணல, தப்பு பண்ணினவாளுக்கு சிக்ஷை கொடுக்கறதுங்கிறது நியாயம்தான், அது தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆனா தப்பு பண்ணாத எனக்கு இப்படிப்பட்டதான கவலை ஏன் வந்தது, இந்த கவலையை போக்கடிக்கணும் அப்படின்னு நம்மள பிரார்த்திக்கிறேன். பார்வதி மாதா சொன்னா, சந்தோஷம், நீ கேட்டது நன்னாத்தான் இருக்கு, ஆனா உனக்கு தோஷம் வரப்படாது, மாங்கல்ய தோஷம் உனக்கு வந்தாச்சு, அது சரி பண்ணுவோம் அப்படி அனுகிரகம் பண்ணிட்ட. நாம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அம்பாள்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சதுமே, இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணினது இப்பவே பலம் வேணும்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதுக்கு ஒரு தேசம், ஒரு காலம், ஒரு சந்தர்ப்பம், சமயம் வரணும். அதற்காக நீங்க காத்துட்டு எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க, என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்றா சில பேர். தாங்க முடியலையே நினைக்கிறது உங்களுடைய பக்தியில குறைச்ச. நாம் இதை அம்பாள்கிட்ட கொடுத்துட்டோம், இனிமேல அதை பார்த்துப்பாங்கிற தைரியம் இருந்தால் எதையும் தாங்க. இது இந்த அம்மா என்ன சொல்றார், கொஞ்ச நேரம் இருமா நான் சரி பண்றேன் அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆச்சு, பார்வதி பரமேஸ்வராளுக்கு விவாகம் ஏற்பட்டது. விவாக சந்தர்ப்பத்துல விவாகமான பிறகு எல்லோருக்கும் அவளுக்கு பிரசன்ட் கொடுக்கறதுன்னு பழைய நாள் சம்பிரதாயம். இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, யாருக்கு விவாகம் நடக்கிறதோ அவளுக்கு பிரசன்ட் நம்ம கொடுக்கிறோம். பழைய நாள் அப்படி இல்ல, யாருக்காச்சும் அவ மற்றவாளுக்கு கொடுப்பா, அதான் வழக்கம். இப்பவும் பாருங்க, பந்துக்களுக்கெல்லாம் துணிமணி கொடுக்கிற இடம் இல்லையா, ஏன் கொடுக்கணும், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்ப மீதி பேர் தான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். அப்படி இல்ல, நமக்கு கல்யாணம் நடந்ததுன்னா இந்த கல்யாணம் கட்டியா அப்படியே சௌக்கியமா இருக்கணும், நம்ம சௌக்கியமா எடுத்துன்ற காரியம் நன்றாக இருக்கணும், கடைசி வரைக்கும் இதனுடைய பயனை நான் அடையணும் எனக்கூடியதான எண்ணத்துல எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும். அந்த கொடுக்கறதுனால்தான் ஒரு மனுஷன் முன்னேறான். எப்பவுமே ந கர்மனா ந பிரஜயா ந தனேன தியாகேன ஏகேன அமிர்தத்துவமானது. எந்தெந்த அளவுக்கு நாம் கொடுக்கிறோமோ அந்தந்த அளவுக்கு நாம உயர்கிறோம். ஆகையால் எல்லோருக்கும் கொடுக்கணும்னு பழைய நாள் சம்பிரதாயம். அம்பாள் பார்த்தாலும் வரிசையாக எல்லோருக்கும் எல்லாரையும் கொடுத்துட்டு இருக்கார், பரமேஸ்வரன் கொடுத்துட்டு இருக்கார் எல்லாருக்கும். அந்த தக்ஷ யஜ்ஞத்துல யாராருக்கு அடிபட்டதோ அவள்லாம் வந்திருக்கா. அவள்லாம் வரும்பொழுது அவ அது வேணும் இது வேணும்னு கேட்டிருக்கா. எல்லாம் உங்களுக்கு வரட்டும், சரியா போகட்டும் அப்படின்னு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கா. கடைசியில ரதி தேவி வந்து இது போல எனக்கு நான் அப்பவே கேட்டேன், கவலைப்படாத, மன்மதனை மறுபடியும் உயிர் எடுத்துட்டேன், மறுபடியும் காம சஞ்சீவன ஔஷதி, மன்மதனுக்கு மறுபடியும் மறுபிறப்பு நான் கொடுத்து விட்டேன். பாத்தீங்களா, எந்த மன்மதன் ஒரு நாள் பரமேஸ்வரனால எரிக்கப்பட்டாரோ
அதே மன்மதனை அம்பாள் மறுபடியும் உயிரோட கொண்டு விட்டா. தாம்பத்தியம் எப்படி இருக்கு? அவர் நோன்னு சொன்னா இந்த அம்மா ஏத்துனா பாத்துக்கலாம். இது அனாதி காலமா வந்துட்டு இருக்கு. விவகாரம் என்ன, இந்த தாம்பத்தியம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா, அந்த டிஃபரன்சஸ் இருக்கத்தான் இருக்கும். ஆனா அது இருந்து கொண்டிருந்தாலும் இந்த காரை சரியா ஓட்டிட்டு இருந்த வாழ்க்கைங்கிற சக்கரங்கள் ரெண்டும் ஓடிட்டு இருக்க பார்த்தீங்களா, அதான் தாம்பத்தியம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்பாளுடைய நாமாவை நீங்க சொல்ல சொல்ல அனுகூல தாம்பத்தியம் வளரும். முக்கியமாக என்ன, நம்ம என்னமோ நினைக்கிறோம், இந்த மந்திரத்தை சொல்லிண்டே இருந்தால் ஆத்துக்காரர் வசமாயிடுவார். அதே போல அவர் சொல்லிண்டே இருந்தாலும் இந்த அம்மா தான் சொல்றபடி கேட்பா. சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம், அது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் உண்டு. வேறு நானும் கிடையாதுன்னு எல்லோருக்குமே தான் சொன்ன பேச்ச அவர் கேட்கலன்னு, அவருக்கு முழுமையாக அவளை நான் சொன்ன பேச்ச கேட்கல ஒரு மூலையில் இருக்கத்தான் இருக்கும். அது இல்லைன்னு மனுஷாடு இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஒரு மூலையில இருக்கும், அதுல பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் 50-50 சில பேர், சில பேருக்கு 90-10 ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஆனா என்ன தனி மனசு. ஆனா இங்க என்ன, இந்த அனுகூல தாம்பத்தியத்தை காட்டுறதா. கிரியமானமபி அனுகூல தாம்பத்திய கடகம் சத்து பத்யாக உபாஸ்தி யோக்கியதா பாதகம். எத்தனையோ இடத்துல முதல்ல ஒருத்தர் தான் வருவா, எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்கன்னு. ஒரு 10 வருஷம் ஆனப்பறம் அதர் பார்ட்னரும் வருவா. என்ன சார் இது வரைக்கும், ஏன் நீங்க சின்சியரா ஜபம் பண்ணினது, அந்த ஜபமானது என்ன பண்றது, உங்களுக்கு சக்தி வளர்ந்து இது உயர்ந்ததான ஒரு நிலைக்கு வரும்படி பண்றது. அதனால் உபாஸ்தி யோக்கியதா ஆபாதகம் வியஞ்சயன். ஆகையால் ஸ்திரீகளுக்கு அம்பாளுடைய உபாசனம் எடுத்துக்கலாமா, தீட்சை எடுத்துக்கலாமா, மந்திரோபதேசம் எடுத்துக்கலாமா. உபாஸ்தி யோக்கியதா பாதகம் வியஞ்சயன்னு விவட்சிதமர்த்தம் பிரதிஜானீதே சொன்னதான ஒரு அர்த்தத்தை இங்க சொல்லுகிறார். லோபாமுத்ராபதே இது. இத சொல்றதுக்காக அதையேவ பகவத்யைவ திரிசத்யாம் வட்சதே, அம்பாளே சொல்றான் திரிசதியில பத்யஸ்ய லோபாமுத்ராக்யா மாமுபாஸ்தே அதிபக்திதா. இந்த அகஸ்தியருடைய ஆத்துக்காரி லோபாமுத்ரா என்கிறவள் என்ன உபாசிக்கிறாள், வேற என்ன வேணும். லோபாமுத்ரா அக்யா மாமுபாஸ்தே அதிபக்திதா அயம் சனிதராம் பக்தா. இவரும் உயர்ந்தனா பக்தர். இது என்ன சொல்றது, அந்தமா ரொம்ப பக்த அதிபக்திதா அயம் சனிதரம் இவரும் பக்தர். இப்படின்னு இதை குறைச்சலா சொல்றா போல இருக்கும், நான் அப்படி சொல்லப்படாது. அயம் சனிதராம் பக்தர், ரெண்டு பேரும் உபாதிக்கிறாள் அர்த்தம். தஸ்மாத் அஸ்ய வதஸ்வ தத் அப்படின்னு திருசதியை இவருக்கு சொல்லுங்க அப்படின்னா, இந்த தாம்பத்தியம்ங்கிற எனக்கூடியதான ஒரு அம்சத்துல அந்த தர்மத்தை அவளும் பண்ணுவா, அவருடன் சேர்ந்தும் பண்ணுவா. அதனால்தான் எல்லா ஆசிரமத்தை விட தாம்பத்தியம்ங்கிறது கிரகஸ்தாசிரமம் வசதி. சர்வேஷாம் ஆசிரமானாம் கிரகஸ்தோ யோனிருச்சதே. எல்லா ஆசிரமங்களுக்கும் கிரகஸ்தாசிரமமானது மூல காரணம். ஏன்னா சன்னியாசி ஆசிரமத்துல பிட்சை போடுறது யாரு, கிரகஸ்தான். வேதாத்தியனம் பண்ணக்கூடியதான பிரம்மச்சாரிக்கு அன்னத்தை இடுவது யாரு, கிரகஸ்தன். ஆகையால் எல்லாருக்கும் வசதியான ஒரு ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். நம்ம நினைக்கிறோம் என்னடா இது தொல்லையா இருக்கு, காலம்பரம் இது சமைக்கணும், அங்க போகணும், தனியாக வாங்கிட்டா ஒண்ணும் இல்ல பாருங்க, யாரோ பிச்சை கொடுக்கறாரு, போய் பார்த்தா அப்புறம் தெரியும், அடே பாய் அதை விட இதே தேவலை. இது கிரகஸ்தாசிரமத்தோட உயர்ந்ததான ஒரு ஆசிரமம் கிடையாது. இதுல கட்டங்கள் இருக்கு, பிக்கல் பிடுங்கள் இருக்கு. ஆனா இந்த ஆசிரமத்துல அம்பாளை நீங்க சாட்சாத்காரம் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான வாய்ப்பு இருக்கு. அதான் இது. அத்திர பக்திருநிஷ்ட பக்தேகே பத்னியானுகூல்யஸ்ய சமுச்சயார்த்தா. அவரிடத்துல இருக்கிற பக்திக்கும் பத்னியினுடைய ஆனுகூல்யமும் சேர்ந்து இருக்கு என்று சொல்றதுக்காக சகாரஹா இது தத்ரைவ வட்சாமஹா. இது அங்கே திரிசதிக்கு பாக்கியம் பண்ணும் பொழுது சொல்வோம். அதுவா ந கேவலம் பக்தி பிரஸ்னவ் ஏவ யோக்கியதாவச்சேதகௌ. இந்த சாஸ்திராமத்தை அறிவதற்கு வேண்டியதான யோக்கியதை என்ன இருக்கு, பக்தியோட இருக்கணும், பிரஸ்னம் பண்ணணும். அப்பதான் அது மட்டும் இல்ல, உபதேசமும் இருக்கணும். வித்யோபாஸ்தி விரகே தயோஸ்தத்வேபி உபதேஷ்டு யோகினி சாப ஆம்னானாத். வித்யோபாசனை இருந்தா தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை படிக்கிறான். அப்படி இல்லாமல் சொல்லி கொடுத்தா யோகினி சாபம் வரும். இது சாதாரணமாக சொல்லப்படும். ஆனா சில பேர் நான் சொல்ல ரொம்ப நாளா சஹஸ்ரநாமத்தை படிச்சுட்டு இருக்கேன் சார், அது என்ன சொல்றது, இந்த ஜன்மாவில உங்களுக்கு விஜயே கிடைக்கும்னு சொல்றது. சஹஸ்ரநாமத்தை வாசிச்சுன்றதா
கொஞ்ச நாளைக்கு ஒரு குரு கிடைப்பார், அவர் உபதேசம் பண்ணுவார். ஆனா உபதேசம் வாங்கிட்டு பண்ணக்கூடியதான சாஸ்திராம ஸ்தோத்திரம் அதிகமான பலத்தை கொடுக்கும். அத தத் சாகித்ய தியோதனாய விசேஷனம். இது ஒரு அர்த்தம் பண்ணினேன். லோபாமுத்ரான்னாலே மகாத்ரிபுர சுந்தரியின் அர்த்தம் அதான். அதுவா லோபாமுத்ரா சப்த தத் வித்யாபர திரிபுர சுந்தரே பரோவா. லோபாமுத்ரான்னு சொன்னாலே அந்த அம்பாள்னு அர்த்தம், அந்த ஸ்ரீவித்யான்னு அர்த்தம். சைவ பதிஹி உபாசியா யத்யா. இங்க பதிஹினா உபாசிய தேவதைன்னு அர்த்தம். சோ அகஸ்தியருக்கு உபாசிய தேவதை யாரு? மகாத்ரிபுர சுந்தரி அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. நட்ட அகஸ்திய வித்யா போசகஸ்ய கதம் ததாத்வ வியபதேசா. இந்த வித்யிலே ரெண்டு விதம் இருக்கு சார். அகஸ்தியர் உபாசித்ததான வித்யக்கு காதி வித்யான்னு பேர், கயைன்னு ஆரம்பிக்கும். அதே போலயே லோபாமுத்திர உபாசிக்கிற வித்யக்கு ஹாதி வித்யான்னு பேரு, அது ஹஸ்தகான்னு ஆரம்பிக்கிறது. அது மேல மாறி இருக்கே அப்படின்னு கேட்டேன்னா அப்படி இல்ல. நட்ட வித்யாபத வாக்கியோஹோ உபாசியோஹோ அபேதேபி அகஸ்திய லோபாமுத்ரா சம்ஞயோஹோ மந்திரயோஹோ பேதா. வெவ்வேறு பேர் இருக்கிறதுனால வெவ்வேறு. அதைஷ ஜோதி, அதைஷ விஸ்வஜோதி, அதைஷ சர்வஜோதி அப்படின்னு தனித்தனியாக இருந்தாலும் பேர் தனியா இருக்கும் பொழுது வெவ்வேறு யாகம்னு தீர்மானம் பண்ணியாச்சு. ஜோதிஷ்டோமும் ஒண்ணு, விஸ்வங்கிற விஸ்வஜோதிஷ்டு ஒண்ணு, சர்வஜோதிஷ்டோமும் ஒண்ணு. ஏன் தனித்தனியா சொல்லிருக்கேன்? பேரு தனித்தனியான நாமபேதா கர்மபேதா அப்படின்னு மீமாம்சையில தீர்மானம் பண்ணிருக்கோம். ஆகையால் இது காதி வித்யா, ஆதி வித்யா, அகஸ்திய வித்யா அல்லது லோபாமுத்ரா வித்யா அப்படின்னு வேத வித்யைகள் பேரு மாறி இருக்கே. பேரு மாறின பிறகு வித்யா வேறாத்தானே இருக்கணும்னார். அகஸ்தியோபாசிதா இத்தியாதி யௌகிக சப்த ஏகதேசானாம் தேசாம் சம்ஞாத்வ அபாவேன. இங்க இது யௌகிகமான சப்தம், அதனால இதுக்கு பேரு வேற இருந்தாலும் மந்திரத்தை மாத்தாது, உபாசனையே மாத்தாது. காதி வித்யினால உபாசிக்க கூடியதான அம்பாளும் மகாத்ரிபுர சுந்தரி தான், அல்லது உங்களுடைய ஆத்மஸ்வரூபம் தான். ஞாபகம் வச்சுங்க, உபாசனா பிரகரணத்துல நாம எத்தனைக்கும் உபாசனை சொல்லிட்டு இருந்தாலும் அங்க இருக்கக்கூடியதான உபாசிய தேவதை ஒண்ணுதான். தீர்த்தம் ஒரே மாதிரி இருக்கு, ஜலம் ஒரு மாதிரி தான் இருக்கு. டம்ளர்ல விட்டுன்னா அந்த ஜலத்துக்கு ஆகாரம் டம்ளரா இருக்கு. தட்டுல விட்டுலையானால் தட்டு மாதிரி உருவத்தை எடுத்துக்கிறது, சொம்புல விட்டலையானால் சொம்பு மாதிரி ஆக்க. அதே போல இருக்கக்கூடியதான ஒரு ஆத்ம தத்துவமானது சிதிஸ்தத் பத லட்சியார்த்தா சிதேக ரசரூபிணி அப்படின்னு. சிதேக ரசம் அம்பாளுடைய ஸ்வரூபம் சைத்தன்யம் தான். ஆனா அந்த சைத்தன்யமானது காடியாகவும் தாராவாகவும் சின்னமஸ்தாவாகவும் ஜுவாலாமுக்கியாகவும் திரிபுர சுந்தரியாகவும் லலிதையாகவும் அநேக விதங்களாக தோணுகிறாள். ஆகையால் இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். காத்து இருக்கு, பெலூன்ல விடுறேன், அது ஆப்பிள் மாதிரி ஒரு பலூன் இருக்கு, பூனை மாதிரி ஒரு பலூன் இருக்கு, டியூப்லைட் மாதிரி ஒரு பலூன் இருக்கு. காத்து உள்ள இருக்கிறது வெவ்வேறு வெவ்வேறு ஆகாரத்துல இருக்க. பீச்சில் போய் பாருங்க, குழந்தைக்கு ஒரு பலூன் வாங்கிட்டா அதுவும் இதை கையில வச்சுட்டா அதுவும் வேணுங்கிறது. என்ன பண்றது? எல்லாம் காத்து தான் வேதாந்தம் சொல்லி பாருங்க, அங்கே உட்கார்ந்து ஆழும் விவகாரம். அப்ப அதுக்கு தெரியாது எல்லாம் காத்து தான் உள்ள அடக்கி வச்சிருக்குன்னு. அதே மாதிரி தான் வெவ்வேறு தேவதைகளும் வெவ்வேறு மந்திரங்களும் சொன்னாலும் யௌகிக சப்தமா இருக்கிறதுனால பேதம் இல்லை. கர்மாவில பேதம் இருக்கலாம். நீங்க சொன்னதான விஸ்வஜோதிஷங்கிற நியாயம் வேறு, இங்க வேறு. அக்ஷர நியூனாதிக பாவாபியாம் இது பரவாயில்ல. காதி வித்யா ஆதி வித்யா பஞ்சசாட்சரி 15 எடுத்துதான் இருக்கு. ஆனா இந்திரோபாசிதா வித்யா சந்திரோபாசிதா வித்யா அவைகள்லாம் எழுத்துகள்லாம் நம்பர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாலும் அதுவும் பேதகமாகாது. சுஷின்னு ஒரு அர்த்தம், சுஷீரம்னு ரெண்டும் பொந்துன்னு தான் அர்த்தம். சுஷினாலும் ஹோல், சுஷீரம்னாலும் ஹோல் தான். இருந்தாலும் ஒரு அக்ஷரம் ஜாஸ்தியா இருந்தாலும் அதனால மாறலையே, அர்த்தம் ஒண்ணுதானே. அதே போல சில சமயத்துல எழுத்து ஜாஸ்திகளா இருந்தாலும் சொல்லக்கூடியதான தெய்வம் ஆத்மா ஒண்ணுதான். லலிதான்னா லலிதா பரமேஸ்வரின்னர். இந்த வெவ்வேறோ ஒரு பரமேஸ்வரன் சேர்ந்ததுனால ஆயிட்டா இல்ல. திரிபுர சுந்தரி பாலான்னர், பாலா திரிபுர சுந்தரின்னர் வெவ்வேறு தேவதையோ. கொஞ்சம் நீட்டு வேற எழுத்து சொன்னதுனால தப்பு ஒண்ணும் இல்ல சார். அதனால சுஷி சுஷிரயோரிவ பேத தயோஹோ பதபேதகத்வேபி மந்திரபேதகத்வாபாவா. வெவ்வேறு பேரு சொன்னாலும் மந்திரத்துக்கு பேதம் இல்லை, எல்லாம் ஒரே மந்திரம் தான்.
இது நீர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க, நான் எப்படி இது மனசுல நிம்மதி ஆகலையே அப்படின்னு கேட்டா சொல்றார். அதையேவ அப்சந்தரமிருதம் இது மந்திரஸ்ய யாஜுஷ அதர்வண பகுருகைஹி பின்ன சந்தஸ்கத்வேன படித்தேபி. ஒரே மந்திரம் 3 வேதத்திலையும் படிச்சிருக்கு. அப்சந்தரமிருதம் அப்படிங்கிற மந்திரம் இது ருக்வேதத்திலையும் படிச்சிருக்கு, யஜுர்வேதத்திலையும் படிச்சிருக்கு, அதர்வண வேதத்திலையும் படிச்சிருக்கு. சாமவேதத்துல ஏன் படிக்கலன்னு கேக்குறா? சாமவேதம் எல்லாம் ருக்வேதம் தான். ருச்சத்யூடம் சாமா, ருக்குல இருக்கக்கூடியதான மந்திரத்துக்கு மேல பாட்டு பாடினா சாமவேதம். விவகாரம் என்னடா, 4 வேதத்திலையும் இந்த மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் 4 வேதத்திலையும் இருக்கா, ஆனா வெவ்வேறு சந்தஸ்ல படிச்சிருக்கு. ஒன்னு அனுஷ்டமும், ஒன்னு ஜெகத்தையும், ஒன்னு காயத்ரியும் படிச்சிருக்கு. இருந்த போதிலும் பாடேவி பேத அனங்கீகாரா தாந்திரிகானாம் சங்கச்சதே. அதனால பேரு எழுத்து ஜாஸ்தியா இருக்கிறதுனா இது வேற மந்திரம் அது வேற மந்திரம் சொல்லாதீங்க. வேதத்திலேயே கர்மகாண்டத்திலேயே ஒத்துட்டு இருக்கோம். அதோட மட்டும் இல்ல, அதையே வச்ச பூத சுத்தி அந்தர்கத ஜலமண்டல சோதனை. இந்த பூத சுத்தின்னு ஒண்ணு. பூதம்னா பஞ்சபூதங்கள், பிருத்திவி, அப்ப, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்ற 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களும் நம்ம சரீரத்துல மூலாதாரத்துல பிருத்திவி தத்துவமும், அதுக்கு மேல இருக்கிற சுவாதிஷ்டானத்துல ஜல தத்துவமும், மணிபூரகத்துல நெருப்பும், ஹிருதயத்துல காத்தும், ஹிருதயத்துலதான் காத்து மூச்சு காத்து வெளியில போயிட்டு இருக்க, ஆகாச தத்துவம் விசுத்தி சக்கரத்திலையும் இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்க. அதனாலதான் பூத சுத்தின்னு முதல்ல பூஜைக்கு முன்னாலேயே அந்தந்த இடத்துல அந்த ஜீவனை கொண்டு போய் சாஸ்திரத்துல சேர்த்து வச்சு ஒரு பிரக்கிரியை சொல்ல போறோம். இந்த பூத சுத்தியை இங்க பண்றது மட்டுமில்ல, தாந்திரிகமாக நம்ம பண்றது மட்டுமில்ல, கர்மகாண்டத்திலையும் இருக்கு. அந்த கர்மகாண்டத்துல பூத சுத்தி பிரகரணத்துல ஜலமண்டப சோதனை, ஜலமண்டலத்தை சோதனம் பண்ணுது. விகல்பேன விநியோக நியாய சித்தா. அது எப்படி? அப்சந்தரதி மந்திரேண சோதயேதம்பு மண்டலம் அர்ஷேஷ்ணிஹா புரஸ்தாச்ச பிருஹத்யா புர உஷ்ணிக்கு. இது இப்படி தனித்தனியா அப்சந்தரம் எனக்கூடியதான மந்திரத்தை சொல்லி எந்த ஜலத்துல நீங்க நின்றீங்களோ அந்த ஜலத்தை சுத்தப்படுத்தணும், அதை சம்ஸ்காரப்படுத்தணும். அதுக்கப்புறம் ஆக்னேஷ்ணிஹா புரஸ்தாச்ச, இத முன்னாலேயே ஆக்னேஷ்ணிஹா என்ற மந்திரத்தை சொல்லி பிருஹத்யா புர உஷ்ணிக்கு, பிருஹதி சந்தஸ்னாலையும் புர உஷ்ணிக் சந்தஸ்னாலையும் இதை சித்தப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஏவம் யுஞ்சந்தி ஹரே கிஷிரத்யா இது மந்திரஹ பக்குரச சந்தோகானாம். ருக்வேதிகளுக்கும் சாமவேதிகளுக்கும் சந்தோபேதேன பட்சமானேபி வெவ்வேறு சந்தஸாக படித்திருந்த போதிலும் பேதம் இல்லை. இப்ப ஒவ்வொரு மந்திரத்துக்கும் நம்ம ஒரு மந்திரம்னு சொன்னா அந்த மந்திரத்தை உபாசிக்கும் பொழுது நாம் அதுக்கு ரிஷி தேவதா சந்தஸ் சொல்லணும். அஸ்தி காயத்ரி மகாமந்திரஸ்ய விஸ்வாமித்ர ரிஷி, காயத்ரியா காயத்ரி சந்தோ காதி புத்திரோ விஸ்வாமித்ர ரிஷி, சவிதா தேவதா காயத்ரி சந்தா அக்னிர்முகம் பிரம்மச்சரிய விஷ்ணு ஹிருதயம். இதோ வேகம் என்ன வேகமா சொல்றான்னு இவருக்கு புரியாது, அவ்வளவு வேகமா சொல்லிட்டு இருக்கான். அவன் இது எதுக்கு சொல்லிட்டு இருக்க? இந்த மந்திரத்தை இந்த விதமாக கண்டுபிடித்தவர் அவர், அதுக்காக அவர் ரிஷின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்படின்னா இந்த கஷ்டமிதம் இருக்கக்கூடியதான காயத்ரி மந்திரத்தை அவர் தபஸால் கண்டுபிடித்தார். இந்த மந்திரங்கள்லாம் எங்க இருக்க? ஆகாசத்துல. ஆகாசத்துல இருந்ததான மந்திரங்களை தபஸினால் அவர் அறிந்தார், அந்த அனுபவத்தை பெற்றார். அனுபவத்தை பெற்ற பிறகு அவர் பார்த்தாராம், இந்த அனுபவம் எனக்கு வந்திருக்கே, இது போன்றதான அனுபவம் மற்றவர்களுக்கும் வரணும்னு கருதினார். அது எப்படி வரும்? உங்களுக்கு அனுபவம் வரணும் நான் நினைச்சா உங்களுக்குன்னு அதுல இருந்த யோக்கியதை வேணும். அதற்காக இவர் பண்ணினார், மறுபடியும் தபசு பண்ணினார். அந்த தபசு பண்ணும் பொழுது அவருக்கு அந்த மந்திரமானது காதுல ஒலித்தது. ஓஹோ, இந்த மந்திரத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு இந்த அனுபவம் வரும். அனுபவத்திலிருந்து மந்திரம் வந்தது. அந்த மந்திரத்தை மறுபடியும் நீங்க அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா அந்த அனுபவம். யோ அந்த முத்ரே அப்படின்னு வேதம் சொல்றது. யோ அந்த இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஹிருதய ஆகாசத்தில் தஹர சமுத்திரத்தில் அவர் அதை நினைத்தாரேயானால் அனுபவித்தாரேயானால் அது தோணித்து. அதனால்தான் தேவதைகள் ரிஷிகளுக்கு மந்திர திரஷ்டான்னு பேரு, சத்திய ஸ்ருத்துன்னு பேரு. அந்த அதனாலதான் காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது விஸ்வாமித்திர ரிஷி அப்படின்னு. விஸ்வாமித்திர அப்பா காயத்ரி மந்திரம் பண்ணலையே சார், பஞ்சாமித்திரம் பண்ணலையான்னு தரத்தான். ஏன்னா இவர் தானே கண்டுபிடிச்சார். அவர் அப்பா எப்படி பண்ணிருப்பார்? பண்ணவே இல்லையோ. அவர் பண்ணலைன்னா விஸ்வாமித்திர எப்படி அவருக்கு பிறந்தார்? சரியான கேள்வி.
என்ன பதில் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதற்கு முன்னால காயத்ரி இருந்தது, ஆனா தத்துவத்தில் வரையங்கிற ஆணுபூர்வியில இல்ல. ருக்வேதத்துல பாத்தீங்கன்னா காயத்ரி சந்தஸ்தமான மந்திரங்கள் அது 4000 மந்திரம் இருக்கு. 4000 மந்திரத்துல ஏதோ ஒரு மந்திரம் அவர் வச்சுருப்பார். ஆனா இவர் கண்டுபிடிச்சதான மந்திரம் தத்துவத்தில் வரையம் அப்படிங்கிற மந்திரம். அதே போலயே இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த ரிஷியை தியானம் பண்ணணும். பிறகு சந்த இது எத்தனை எழுத்து இருக்கு, எங்க நிறுத்தணும், இது நமக்கு தெரியும். காயத்ரி சந்தத்துக்கு எத்தனை 24 எழுத்து, அது 8 எழுத்துறதுல நிறுத்தணும். திரிபதா காயத்ரி திரிபதா ஷட்குட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 8 எழுத்தாலுமே டக்குனு ஒரு கமா போட்டுருணும், அதுக்கப்புறம் தான் நிறுத்திட்டோம். பஞ்சாவசான காயத்ரி பஞ்சபாதகநாசினி காயத்ரியை சொல்லும் பொழுது 5 இடத்துல நிறுத்தி நீங்க சொன்னால் 5 தினந்தோறும் பண்ணக்கூடியதான 5 பாதகங்கள் போறதாம். இன்சிடென்டல் பெனிஃபிட், அதுக்கு வரக்கூடியதான மோட்சம்ங்கிறதும் உயர்ந்து அது வேற இருக்கு. ஆனா இப்படி சொன்னதுனால ஒரு பலம். ஆகையால் தான் குருவிட்ட மந்திரத்தை எப்படி சொல்லணும் அது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதான் சந்தஸ். இப்படி மந்திரங்களுக்கெல்லாம் சந்தஸ் உண்டு, தேவதை உண்டு. அந்த தேவதா தியானபூர்வகமாக நம்ம சொல்லணும். தேவதையானது மாறுறதுங்கிறது மந்திரத்துக்கு வேற தேவதை, அந்த பிரதிபாத்தியமான தேவதை வேறு. இங்க நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்கு. சஹஸ்ரநாமத்துல என்ன தேவதையை சொல்றது? 4 கையோட இருக்கக்கூடியதான அம்பாளை சொல்றது. ராகஸ்வரூபாத்யா क्रोधाकारोज्वला मनोरूपेक्षु கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா 4 கைகளோடு சொல்லிருக்க. ஆனா நீங்க தியான ஸ்லோகம் சொல்றேன்னு பாத்தீங்களா, என்னது? சிந்தூராருண விக்கிரகம் பிரணயனாம் மாணிக்ய மௌளி புரஸ்காராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவட்சோருகாம் பாணிபியாம். சம்ஸ்கிருதம் வச்சிருக்கணும். 2 கைகள்னால் பாணிபியாம் துரோசனம் தான் இருக்கு. என்ன சார் இது 2 கை எங்கே போயிடுதுன்னா எங்கேயும் போகல. இந்த மந்திரத்துக்கு தேவத்தை சிந்தூராருண விக்கிரகம். இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எனக்கூடியதான மந்திரத்தினுடைய தேவத்தை, அது மந்திர பிரதிபாத்தியமான தேவதை லலிதா பரமேஸ்வரி. இது 2க்கும் வித்தியாசம் உண்டு. விவகாரம் என்ன? நீங்க காயத்ரியா காயத்ரி செந்தோ காந்திபுத்திரோ விஸ்வாமித்திரனுடைய சவிதா தேவதா என்ன சொல்லிருக்கேன்? சவிதா தேவதா சூரியன் தேவதை. ஆனா எந்த தேவதையை பிரார்த்திக்கிறேன்? முக்தாவித்ரும ஹேமநீல தவள சாயைர்முகை ஸ்ரீட்சணை யுக்தாமிந்து நிபத்தரத்ன மகுடாம் தத்வார்த்தவர்ணாத்மிகம் 5 தலைகளோடு இருக்கிற அம்பாள பூஜை பண்ணிட்டு இருக்கு. என்ன சார் முன்னால கவிதா தேவதான்னு சொல்றேன்? இது என்ன? இதுக்காக தான் கிளாஸுக்கு வரப்படாது. வந்த ஒரே கன்ஃபியூஷன், இது விவகாரம் என்னடா ஒண்ணுக்குள்ள இப்படி மாறிட்டு இருக்கே விவகாரம். ஆனா என்ன, பிரதிபாத்தியமான தேவத்தை வேறு, மந்திரத்துக்கு தேவதை. இதெல்லாம் யஜ்ஞத்துல எஸ்ஸை தேவதாயே ஹவிர்கிரஹீதம் தாம் மனசாட்சாயே வஷட்கரிஷ்யன். எந்த தேவதைக்கு ஹவித்த தாங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த தேவதையின் உருவத்தை மனசால நினைத்துக் கொண்டு அவருக்கு இந்த ஹவித்தை எடுத்துட்டு கொடுக்கணும்னு சொல்றது. கர்மா அவ்வளவு சுலபம் இல்ல, உபாசனையும் அதை விட சுலபம் இல்ல. சுலபமானது ஆத்ம தத்துவம் உபனிஷத்து தான். அது வந்த பிறகு அன்னைக்கு சொல்றேன், அது எவ்வளவு கஷ்டம். ஆனா சம்துர்தர் சங்கோடமன பிரவிஷ்டம் குஹாஹிதம் கக்வரேத்தம் புராணம் அப்படின்னு ஒவ்வொன்றுலயும் ஒரு அம்சம் இருக்கு. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையால் ஒவ்வொரு சந்தஸும் தனித்தனியா இருக்கு. இப்படி பாட்சியமானேவின் அபித்யதே அனேனைவ ஆசையேன நார்மேதாட்ச சாமாதிகரே. நரமேதம்னு ஒண்ணு, அதான் நார்மேதம்னு சொல்றோம். அப்படிப்பட்டதான சாமாவை சொல்லும் பொழுது அத புற விஷ்ணுக்கு அனுஷ்டுபு தேன அனுஷ்டு உஷ்ணிக்கு அனுஷ்டுபு அனுஷ்டுபோ நயந்தி இது ஸ்ருதௌ துவயோரபி சந்தசோஹோ உல்லேகாயல். ஒரு மந்திரத்துக்கே 2 சந்தஸ் சொல்லியிருக்கு. தேன தந்திரராஜ ஆதி வித்யாதிகாரே. தந்திரராஜத்துல சொல்லியிருக்க கூடியதான ஆதி வித்தியை சொல்லும் பொழுது படித்தானாம் கால நித்யா மந்திரானாம். கால நித்தியன்னு சொல்லுது. அந்த நித்தியானது காதி வித்தியில படிக்கல, காதி வித்தியில படிச்சிருக்கு. பாராயணானாம் ச காதி வித்யாங்கத்வேன லேகா பத்ததிகாராணாம் சங்கச்சதே இதுக்கு. இப்படி நடுவுல ஏதோ அந்த லோபாமுத்ராங்கிற ஒரு பதத்தை வச்சுண்டு இத்தனை விவகாரம்
மீமாம்சா நியாயங்கள்லாம் கொண்டு வந்து நமக்கு சொல்லியிருக்கார். இதுதான் இந்த பாஷ்யத்துல ரொம்ப விசேஷம். லலிதாசாஸ்திரநாம பாஷ்யம் சொல்றாருன்னா இந்த பாஷ்யம் 4 சாஸ்திரங்கள் வேத பாஷ்யம் வாசிச்சிருந்தா தான் புரியும். இப்ப இவ்வளவு தூரம் சொன்னதே இதெல்லாம் வேத பாஷ்யம் வாசி வாழ்றதுக்காக புரிஞ்சிருக்கணும். விவகாரம் என்ன, அத்தனை ரகசியமான அம்சங்கள் அந்தந்த சாஸ்திரங்கள் வாசித்தாலே புரியாதான அம்சங்கள் நமக்கு தெளிவாக இங்க சொல்லியிருக்கார். அப்படி இருக்கட்டும். அவதானம் சாவதானமன ஸ்ருணு லோபாமுத்ராபதேகத்திய வரைக்கும் ஆச்சு. சாவதானமன ஸ்ருணு சாவதானமாக கேளப்பா. என்ன சொல்றேன், விஷயாந்தர சஞ்சாராபாவா அவதானம், வேற இன்னொன்னையும் நினைக்காமல் தத்தைதம் மனஹா யஸ்ய தாத்ருதா அப்படி கேளுங்க. ஆகையால் பத்திரமா நான் சொல்றேன், வேற எங்கேயும் மனசை செலுத்தாம கேளுங்க. எப்படி இதர கோடினாம் தேஷு அரசானாம் ச, நீ 3 விதங்களாக கேட்டாய். எப்படி, ஏன் எனக்கு ரகசியநாமம் சொல்லலே, மறந்துட்டீரோ முதல்ல. அப்புறம் பார்த்தேன் சட்ட நீங்க மறந்திருக்க முடியாது. ஹயக்ரீவரா மறக்கிறது. உலகத்துல எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வஜனாக உள்ளவர், எப்பொழுதும் எதையும் உபாசனா சக்தியினால ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறவர். நீங்க மறந்துன்னு நான் நினைக்க முடியுமா? ஆகையால் மறந்துன்னு சொல்றது தப்பு. முதல் கோட்டி போயிடும். அவ ஏன் எனக்கு சொல்லல, சரி இவனுக்கு மீதி எல்லாம் சொல்லிருக்கோம், இது சொல்லாமல் இருப்போமே, இப்ப என்ன போச்சு அப்படின்னு உபேட்ச பண்ணிவிட்டேளோ அப்படின்னு 2வது நினைச்சேன். ஆனா நீங்களும் என்ன உபேட்ச பண்ணிருக்க முடியாது. என்ன பக்தன் எப்பொழுதுமே நமக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கிற இவள உபேட்ச பண்ணுவீளா? பண்ண மாட்டேள். அப்ப ஏன் சொல்லல? இல்ல உனக்கு யோக்கியதை இல்ல, ஆகையால் நான் சொல்லல. அப்படியா? நினைச்சு பார்த்தேன் எனக்கு யோக்கியதை இல்லையோன்னு. அது சொல்ல முடியாது. ஏன்னா யோக்கியதை இல்லாத சிஷ்யனுக்கு யோக்கியதைய கொடுத்து சொல்வதுதான் குருவனுடைய திறமை. நீங்க எல்லாரை விட உயர்ந்ததான குரு, எனக்கு யோக்கியதை இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு யோக்கியதை இல்லாமல் இருக்கலாம். ஆனா உங்க கண் பார்வைய மேல விழுந்த பிறகு யோக்கியத்தை தானா வந்துச்சு. கல்லையும் புஷ்பமாக ஆக்கி அதை மலரும்படி பண்றவர் அல்லவா இந்த ஞான பாஸ்கரன். ஆகையால் அப்படிப்பட்டதான தாங்கள் எனக்கு யோக்கியதை இல்லை அதனால சொல்ல முடியல. இப்படி 3 விதமாக பிரிச்சு பெற. இந்த 3 பொருந்தலையே அப்ப என்னது? இதர கோட்டி நாம் தேஷு அசானாம் அஸ்வரசானாம் தவைவஸ்புரிதத்வேபி தத் விலட்சணாயாக கோட்டே. இதை விட மாறுதலாக இருக்கக்கூடியதான அம்சம் ஜடித்வத்புரண அயோக்கியத்வாத். உங்களுக்கு தோணலியே, இத்தனை நாளா தோணலியே, என்ன அந்த குருவை கேட்கணும்னு தோணல, அது இப்ப தோணிட்டு வந்து. அதனால சாவதானமா கேளுங்க. ஏன காரணேன நாம் நாம் சஹஸ்ரம் நோக்தம் காரணம் தத்வதாமிதே. இந்த இடத்துல யத்துன்னு போட்டிருக்கு மூலத்துல. ஏனான்னு பிரிச்சு அர்த்தம் சொல்றார். யத்துன்னு ஏனான்னு எப்படி அர்த்தம் கிடைச்சது? நிமித்த பரியாய பிரயோகே சர்வாசாம் பிராய தர்சனம் இது வார்த்திகே. வியாக்கரணத்துல வார்த்திகத்துல யத்துன்னு நிமித்த பரியாய பிரயோகே, நிமித்தம் எனக்கூடியதான அர்த்தத்தில் பிரயோகம் பண்ணும் பொழுது சர்வாசாம் பிராய தர்சனம் எல்லா விபக்தியிலையும் சொல்லலாம். எத்துனா ஏனா எஸ்ம எஸ்மாத் எல்லாமும் சொல்லலாம். போங்க ஆகையால் ஏன அப்படின்னு அர்த்தம் பண்ணினேன். இது வார்த்தைக்கே சர்வ விபக்தி நாம் சாதுத்வ அபிதானார். ஆகையால் நீங்க இப்ப என்ன தீர்மானமாச்ச? பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் எனக்கு இது சொல்லுங்கன்னு கேட்டாதான் இது சொல்லணும். சாஸ்திரநாமத்தை உபதேசம் வாங்கிட்டார், சரி சாஸ்திரநாமத்தை படி அப்படின்னு சொல்ல மாட்டார் குரு. அவர்கிட்ட நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டேன்ல, வாங்கன்னு சொல்லி ஒரு தடவை ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிக்க சொல்வார். ஆகையால் பக்தி ஸ்ரத்தையோட பிரஷ்ன பூர்வகமாக அறிய வேண்டியதான விஷயம் இது. இத்தனை நாள் கேட்கல, இப்ப சொல்லல. இப்ப நீங்க கேட்டுவிட்டு உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணிருக்கேன். நிச்சயமாக தங்களுக்கு இது க்ஷேமத்தை கொடுக்கும். ரகசியமிதி மத்வாஹம் நோக்தவாம் தேன ஜான்யதா புனச்ச ப்ருச்சதே பக்த்யா தஸ்மாத் தத்தே வதாம்யஹம் ரகசியமிதி மத்வாஹம். இது மிகவும் ரகசியமானது என்று கருதி நோக்தவாம் தேன ஜான்யதா, உனக்கு இது வரைக்கும் சொல்லலேப்பா, நச அந்யதா, அது வேற விதமா நினைக்காத, ரொம்ப ரகசியமானது, கேட்டா தருவேன், அதுக்காக நீ கேட்பாயோன்னு காத்துட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்ல, உன் மேல கோபம் இல்ல,
உபேட்சையும் இல்ல, உனக்கு சொல்லப்படாதுன்னு இல்ல, உனக்கு யோக்கியதை இல்லைங்கிறதும் கிடையாதுப்பா. பரிபூர்ணமா யோக்கியதை உனக்கு கொடுத்திருக்கேன், அதான் நீ கேட்கணும், நான் சொல்லணும். அதுக்காக புனச்சே பக்தியா, மறுபடியும் பக்தியோட கேட்டிருக்கேன். தஸ்மாத் தத்தேவதாம்யஹம், ஆகையால் நான் உனக்கு சொல்றேனப்பா. பிரகடார்த்தஸ்ய உக்தௌ பிரஸ்ன பக்தி சதசத்பாவாபேட்சா தாவஸ்தி, தெளிவாக எல்லோருக்கும் தெரிந்ததான விஷயத்தை எடுத்து சொல்வதற்கு கேள்வியும் வேண்டாம், பக்தியும் வேண்டாம். கிந்து ரகசிய விஷயே ஏவ உக்த ரூபா, இது மிக சிறந்தது, மிக ரகசியமானது. ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனமும் உண்டு. 1000 நாமாக்களுக்கு 1000 பிரயோஜனம். 1000 நாமாக்களுக்கு தனித்தனியாக அங்கன்யாச கரங்கன்யாசத்தோட சேர்ந்து பிரயோகம் உண்டு. இது சாதாரணமா படிச்சா அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டதான வஸ்து ஸ்திதி இது உபசம்ஹாரம் ஜோதையன்னு பக்தி பூர்வக பிரஸ்னஸ்ய உபதேசஸ்ய அன்வய வியதிரேக உபதிஷதி. எங்கெங்க பக்தி பூர்வக பிரஸ்னம் உண்டோ அங்கெங்க உபதேசம், எங்க பக்தி பூர்வக பிரஸ்னம் இல்லையோ அங்க உபதேசம் இல்லை. அன்வய வியதிரேகம். இப்படி அன்வய வியதிரேக உபதிஷதி ரகசியமிதி. தே துப்யம் அபிருஷ்டவதே இது சேஷ, கேட்காதனால சொல்லல. அந்யதா நத்வதுபேட்சித நிமித்தானி நீ என்னமோ அதுவா இதுவா ஏன் சொல்லல, எனக்கு ஸ்ரத்த இல்லையோ, எனக்கு அவர் மறந்துடா, என்ன உபேட்சை பண்ணி விட்டாரா? குரு மேல இப்படி நினைக்கலாமா? குரு உபேட்சை பண்ணுவாரா? ஒவ்வொரு கணமும் நீங்க முன்னுக்கு வரணும்னு காத்துட்டு இருக்கிறவர் அல்லவா, அவர் உபேட்சை பண்ணுவாரா? அல்லது சிஷியனுக்கு யோகியதை இல்லைன்னு தள்ளி விடுவாரா? யோகியதை இல்லைன்னு யோகியதை வரவழிச்சு கொடுப்பார். ஆகையால் அப்படி இருக்கிறது தப்பப்பா. அஸ்வரசானாம் தவைவ ஸ்புரிதத்வா, நீயே அது இல்ல அது இல்லன்னு சொல்லிவிட்டேன். பக்தியா பக்தி பூர்வகம் கேட்டிருக்கேன். தஸ்மாத் பக்தியுக்த பிரஸ்னாபாவ கிருத பிரதிபந்தஸ்ய அபகமாத். இதுவரைக்கும் ஏன் ஹயக்ரீவர் சொல்லலை? கேட்கலை, அதான் சமாதானம். பக்தியுடன் பக்தி பூர்வ பிரஸ்னாபாவ கிருத பிரதிபந்தம், அந்த பிரதிபந்தம் இருந்தது நீக்கிட்டு தல்லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொல்வேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ப்ரூயா சிஷ்யாய பக்தாய சஹஸ்ரம் அபிதேசிக பவதா ந பிரதேயம் ஸ்யாத் அபக்தாய கதாசன அப்படின்னு பக்தியோட இருக்கக்கூடியதான சிஷ்யனுக்கு எவ்வளவு ரகசியமா இருந்த போதிலும் அதை எடுத்து சொல்லலாம். ரகசியம்னு என்ன அர்த்தம்? யாருக்கும் தெரியப்படாதுன்னு இல்ல, யாருக்கு அறியப்படணுமோ அவளுக்கு தெரியணும், யார் அறிந்து கொள்ளணுமோ அவளுக்கு தெரியணும். எந்த சிஷ்யனுக்கு அது நிச்சயமாக பலத்தை கொடுக்குமோ அவனுக்கு அதை நிச்சயமாக சொல்லணும். அவனுக்கு யோக்கியத்தையை கொடுத்து அதை சொல்லணும் எனக்கூடியதான எண்ணத்துல நான் இப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல. இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் சகனவது சகனோ புனது சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.